இயற்கை விதிமுறைப்படி ஆண்கள் தன்னை பெற்றெடுத்த பெண்ணை, அதாவது தனது அம்மாவை கடவுளாக நினைக்கணும். தன்னை பெற்றெடுத்த பெண்ணை, அம்மான்னா கடவுள்னு அர்த்தம். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி இதெல்லாம் கடவுளின் பெயர்கள். இப்போ ஒரு பெண் குழந்தைக்கு தாத்தா என்பது என்னென்னா அப்படின்னா குழந்தை கடவுள். தாத்தான்னா ஒரு குழந்தைகள் இடத்தில் உள்ள ஒரு கடவுள். பெண்களின் பார்வையில் தாத்தா என்பது ஒரு குழந்தை, அப்பா என்பது ஒரு குழந்தை, அண்ணா என்பது ஒரு குழந்தை, தம்பி என்றாலும் குழந்தை தான். ஆண்கள் என்னாலே குழந்தைகள் தான். ஆனால் ஆண்கள்லேயும் கடவுள் இருக்காங்க. யார்? தாத்தா, அப்பா, சித்தப்பா, மாமா, இவங்கெல்லாம் குழந்தை கடவுள்கள். பெண்களுக்கு குழந்தைகளிடத்தில் கடவுள்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்றால் அப்பா, தாத்தா, இவங்க எல்லாம் குழந்தை கடவுள்கள். அப்படி தான் பார்ப்பாங்க பெண்கள். ஆனால் குழந்தைகளாக பார்ப்பாங்க. ஆனால் வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. கடவுளையே வாடா போடான்னு கூப்பிடுற குழந்தை கடவுள்கள் அவங்களே வாடா போடான்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா அந்த குழந்தை கடவுள்களை விட இப்போ அந்த மகள், பேத்தி, ஒரு தாத்தாவுக்கு தாத்தா என்பவள் பேத்தியின் பார்வையில் குழந்தை கடவுள், தாத்தா கடவுள் என்பவள் குழந்தை கடவுள். அப்போ அந்த தாத்தாவின் பார்வையில் அந்த பேத்தி என்பவள் யார் அப்படின்னா பெரியவர். பேத்திங்கிறவன் கடவுள் தான், ஆனால் தன்னை விட பெரியவள் அவள். பேத்தி என்பவள் தாத்தாவாகிய தன்னை விட அவள் மிக பெரியவள். அந்த தாத்தா என்ன பண்ணுவார் அப்படின்னா தனது பேத்தியின் காலை தொட்டு வணங்குவார். இது இயற்கை விதிமுறை. பெண்கள் ஆண்களின் காலை தொட்டு வணங்கக்கூடாது. இது இயற்கை விதிமுறை. கடவுள் அப்படின்னா என்ன? உறவுமுறை தான். மனித கடவுள் அப்படின்னா அதுக்கு நாம் கொடுக்குற மரியாதைங்கிறது என்ன அப்படின்னா சும்மா கையெடுத்து வணங்குறது இல்லை, காலை தொட்டு வணங்கணும். அதுதான் நாம் இப்போ பொம்மை கடவுள்களை நம்ம வணங்குறோம், அப்படி தானே? கற்சிலைகளை, பொம்மை கடவுள் அல்லது கற்பனை கதாபாத்திரங்களை நாம் கடவுள் நினச்சிட்டு காலை தொட்டு கும்பிடுறோம், அங்கே பிரதர்சனம் பண்ணுறோம், என்னென்னோ பண்ணுறோம், அப்படி தானே? அதுதான் நான் என்ன சொல்கிறேன், உயிருள்ள கடவுள், உண்மையான கடவுள்கள், பகுத்தறிவுள்ள அந்த கடவுள்கள் யாருன்னா மனித கடவுள். அப்புறம் காற்று, நிலம், இயற்கை இதெல்லாம் கடவுள் தான். நீங்கள் மரத்தை கூட தொட்டு கும்பிடுங்க. மரம்னா என்ன? அப்புறம் மரத்தை தொட்டு கும்பிடுங்க, தண்ணீரை தொட்டு கும்பிடுங்க. அப்புறம் ஒரு பையன் தனது அம்மாவை தொட்டு கும்பிடணும், காலை தொட்டு கும்பிடணும். தனது அப்பாவை தொட்டு கும்பிடணும். ஒரு அப்பாங்கிறவர் என்ன பண்ணணும், தனது மகளின் காலை தொட்டு வணங்கணும். இதுதான் இயற்கை விதிமுறை. இந்த நடைமுறையெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் பின்பற்றப்படும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல, 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அவ்வளோ உயர்வான ஒரு வாழ்க்கை முறை கொண்டது, புனிதமான. இதுதான் பாதுகாப்பு. அங்கே மக்கள் அமைதியாக வாழ்வாங்க, அவங்க சண்டை போட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த வழிபாட்டு முறைகள் தான் காரணம். அவங்க பெண்களுக்கு எதிராக யோசிக்க மாட்டாங்க, பெண்கள் உயர் நிலையிலும் ஆண்கள் தாழ்வு நிலையிலும் வாழ்வாங்க அப்படின்னா அதுதான் சமத்துவம். அப்படின்னா அது எப்படி கடைபிடிக்கப்படும் அப்படின்னா பெண்கள் உயர்வு நிலையில் தான்ப்பா. அதை எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க? அந்த உயர்வு நிலையை எப்படி நீங்கள் அதை வெளிப்படுத்துவீங்க? நீ ஒரு ஆண் பெண்களை உயர்வாக நினைக்கிறான்ல, அந்த நினைப்பை நீ எப்படி வெளிப்படுத்துவ? பெண்களோட காலை தொட்டு வணங்கணும். ஒரு ஆண் தனது மனைவியின் காலை தொட்டு வணங்கணும். ஒரு ஆண் தனது அம்மாவின் காலை தொட்டு வணங்கணும். ஒரு ஆண் தனது மகளின் காலை தொட்டு வணங்கணும். அப்படி வணங்குறதால தான் நீ நினைக்கிறத வெளிப்படுத்துகிறன்னு அர்த்தம். நீ உயர்வாக நினைக்கிறியா? அப்போ நீ என்ன உயர்வாக நடத்தணும். நீ நினச்சா மட்டும் போதாது, நடத்தணும். அது அவ்வளோ கஷ்டம். நீ சும்மா வாயில் வடை சுட்டு போக முடியாது. நான் பெண்களை உயர்வாக நினைக்கிறேன், நான் பெண்களை உயர்வாக மதிக்கிறேன் அப்படி சொன்னால் மட்டும் போதாது, நடத்தி காட்டு. அப்போ தான் நம்புவோம். அப்போ ஆண் என்ன பண்ணால் தனது மனைவியின் காலை தொட்டு வணங்கணும், தனது அம்மாவின் காலை தொட்டு வணங்கணும், தனது பெண்கள் அனைவருடைய உறவுமுறையாக உள்ள அனைத்து பெண்களின் காலையும் தொட்டு வணங்கணும். அதுக்காக போகிற வர பெண்கள்லாம் தொட்டு வணங்கக்கூடாது. ஒவ்வொரு ஆண்களுக்கும் கடவுள் யாருன்னா உறவுமுறை பெண்கள் தான். உறவுமுறை உரிமையுடைய பெண்கள். அது தொடர்பு இருக்கணும், உரிமை இருக்கணும். போகிற வர பெண்கள்லாம் பெண்கள்னாலே கடவுள் தான். ஆனால் இதில் யாருன்னா உரிமை இருக்கணும் நமக்கு. ஒரு பெண்கள்னால் அம்மாவாக இருக்கணும், அல்லது பாட்டியாக இருக்கணும், பேத்தியாக இருக்கணும், மகளாக இருக்கணும், தங்கச்சியாக இருக்கணும், அக்காவாக இருக்கணும், அண்ணியாக இருக்கணும். இவங்க எல்லாருமே கடவுள்கள் தான். மனைவியாக இருக்கணும். சும்மா எந்த உறவு முறையே இல்லைன்னாலும் அவங்க கடவுளாக இருந்தாலும் அவங்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க காலை தொட்டு வணங்கக்கூடாது.
நமக்கு யாருக்கு உரிமை இருக்கோ, யாரிடம் உறவுமுறை இருக்கோ அந்த பெண்களை தான் தொட்டு வணங்கணும். அதை பெண்கள் எதிர்பார்க்கணும். கால் தொட்டு கும்பிடும்போது ஐயோ வேண்டாம் வேண்டாம் எதுக்கு அப்படின்லாம் ஒதுங்கக்கூடாது. எதிர்பார்க்கணும். நீ என்னை தொட்டு கும்பிடு, என் காலை தொட்டு கும்பிடு, என்ன உயர்வாக நினைக்கிறேன்னா அதை வெளிப்படுத்து, என் காலை தொட்டு கும்பிடு அப்படின்னு ஒரு மனைவி தனது கணவனிடமிருந்து தனது உயர்வு நிலையை விரும்பணும். தன்னை உயர்வாக நீ நினைக்கிறன்னா என் காலை தொட்டு கும்பிடு. அதை தனது கணவனுக்கு நிர்பந்தம் கொடுக்கணும். தினம் வணங்கணும். ஒரு நாள் வணங்கினா போதாது. நல்ல நாள் பார்த்து வணங்குறதுலாம் கிடையாது. தினம் அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறையாக தான். அங்கே நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அந்த வேலையே அங்கே கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், காலேஜுக்கு போகிறேன், அந்த வேலையே அங்கே கிடையாது. அங்கே வேலையே என்னென்னாக்கா நீ வாழ்கிறது என்னென்னா மகிழ்ச்சியாக வாழ்கிறது, பெண்களை உயர்வாக மதிக்கிறது, நேரடியாக வாழ்கிறோம். அங்கே போயிட்டு நீ டாக்டராக இன்ஜினியராக போகிறேன், அந்த வேலையே அங்கே கிடையாது. நீ நேரடியாக என்னை உயர்த்து. இப்போ டாக்டராக கவனம் செதறது. இதெல்லாம் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லப்பா. நீ டாக்டராக அங்கே அந்த வேலையே இல்லை. டாக்டராக வேண்டிய அவசியம் இல்லை, இன்ஜினியர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை, எம்எல்ஏ ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீ அங்கே என்னென்னா நீ தோட்டத்துக்கு போகிற, விவசாயம் பண்ணுற, 3 மணி நேரம் உழைக்கிற, உணவை எடுத்துகிட்டு வர்ற, இங்கே வர்ற, பார்க்குற, அம்மாவை பார்க்குற, வணங்குற, அப்புறம் விளையாட போகிற, அப்புறம் மனைவியை பார்க்குற, காலை தொட்டு வணங்குற. இதுதான், அதாவது இதுதான் வாழ்க்கை. இதுதான் உங்களுக்கு லட்சியமே. இதுதான், வேறு எந்த லட்சியமே கிடையாது. இப்போ இங்கேயாவது இயந்திர அறிவியல் உலகில் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு வேலைகள் நிறைய இருக்குது. நான் இன்ஜினியர் ஆக போகிறேன், டாக்டர் ஆக போகிறேன், வீடு கட்ட போகிறேன், அங்கே எனக்கு வேறு வேலை இருக்குது, நடிக்க போகிறேன், அது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை இருக்குது. உன்னை வணங்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, உன்னை உயர்த்துவதற்கு எனக்கு நேரம் இல்லை, அதுவே எனது லட்சியம் கிடையாது, உன்னை உயர்த்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு தப்பிச்சிடுறாங்க. கவனம் சிதறுது. இப்போ அவன் லட்சியம், அவன் டாக்டராக போகிறான், இன்ஜினியராக போகிறான், அவனை கூப்பிட்டு போய் நீ காலில் விழுந்துன்னா அவனுக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்குது. ஆனால் இயற்கையோடு எழுந்த மனித வாழ்க்கையில் அங்கே யாருக்கும் டாக்டராக போகிறதில்ல, இன்ஜினியர் ஆக போகிறதில்ல. அவங்க வேலையே என்னென்னா சாப்பிட வேண்டிய உணவை உற்பத்தி செய்ய வேண்டியது, சாப்பிட வேண்டியது, விளையாட வேண்டியது, ஆட வேண்டியது, பாட வேண்டியது. நேரடியாக அவங்க வாழ்க்கையில் ரொம்ப நெருங்கிய தொடர்பு வந்துடுது. அவங்க பெரியவங்களை பார்த்தா காலை தொட்டு வணங்கணும். நீ தப்பிக்கவே முடியாது. நான் அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், டாக்டராக போகிறேன்னு சொல்லிட்டு நீ யாரும் தப்பிக்கவே முடியாது. யாரும் யார்கிட்டும் தப்பிக்க முடியாது. என்ன உயர்வாக நினைக்கிறியா, என் காலை தொட்டு வணங்கு. உனக்கு அதை விட வேறு என்ன வேலை இருக்குது? நீ ஏதாவது ஆக போறியா? டாக்டராக போறியா, இன்ஜினியர் ஆக போறியா, விஞ்ஞானி ஆக போறியா, இல்லை கலெக்டராக போறியா? எதுவுமே ஆக போகிறதில்ல. உன் வேலை என்ன? 18 வயசு ஆகிறது. நீ உணவு உற்பத்தி செய்யணும் தோட்டத்தில். 18 வயசு ஆக போகுது. அப்புறம் கல்யாணம் பண்ண போகிற, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளை குடும்பத்தோடு தான் இருக்க போகிற, குடும்பத்தோடு நேரம் செலவழிக்க போகிற, குழந்தை குட்டிகளை பார்க்க போகிற, அப்புறம் வயசானவங்களை பார்த்துக்கணும். வாழ்வது தான், எப்படி வாழணுமோ அதை நேரடியாக வாழ்வது தான் வாழ்க்கை. நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அதனால் இதுதான் இயந்திர அறிவியல், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது அதற்கு எதிரானது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் செயற்கையான நடைமுறை, இயற்கையான நடைமுறைக்கு எதிரானது. அப்படிங்கும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களின் காலை தொட்டு வணங்கணும். உறவினராக உள்ள ஆண்களின் காலை தொட்டு வணங்கணும். ஒரு அம்மா தனது மகனின் காலை தொட்டு வணங்கணும். மகன் தான் உயர்ந்தவன், இங்கே பெரியவன். ஒரு அம்மாவை விட யார் பெரியவன் அப்படின்னா மகன்தான். அம்மாவை அப்போ அந்த பையன் என்ன எப்படி கூப்பிடுவான்? வாடி போடின்னு தான் கூப்பிடுவான். ஆனால் அம்மா தனது மகனை எப்படி கூப்பிடணும்? இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். ஆனால் மகனேன்னு கூப்பிடணும். மகனே வாங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க, இருடி இந்த வரேன்டி, அம்மா அம்மா இங்கே வாடி, அம்மா இங்கே வா, அம்மா இங்கே வாடி, அவள் பேரை சொல்லி கூட கூப்பிடலாம். அது இந்த இயந்திர அறிவியல் உலக நடைமுறை. அதை நம்ம யாரும் பின்பற்றுறதில்லை. ஏன்னா இங்கே உறவு முறையே கெட்டுப்போச்சு. இங்கே நம்ம ஒழுங்காக வாழலை. இயந்திர அறிவியல் உலகிலையும் எப்படி வாழணும்னு ஒரு விதிமுறை இருக்குது. அந்த விதிமுறைப்படி நம்ம வாழலை. இங்கே ஆண்கள் பெண்கள் சண்டை போட்டுட்ருக்காங்க, சச்சரவுகள். நம்ம ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழலை. மலிவான உணவுகளை சாப்பிட்டுட்ருக்கோம், மலிவான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அடிமைத்தனம், சர்வாதிகாரம், பாரபட்சம், மோசமான நோய்கள். அதனால் நாம் இயந்திர அறிவியல் உலகில் எப்படி வாழணுமோ அப்படியும் வாழலை. நாம் இயந்திர அறிவியல் உலகில் அதற்குன்னு ஒரு விதிமுறை இருக்குது. செயற்கையாக வாழ்கிறோம், செயற்கையாக வாழ வேண்டும்.
செயற்கையாக எப்படி வாழ வேண்டும்? இயற்கை விதிமுறைக்கு முரணாக வாழ வேண்டும். ஆண்கள் பெண்கள் கடவுளாக நினைக்கணும். அதுதான் இயற்கை விதிமுறைக்கு முரணானது. இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களை பெண்கள் கடவுளாக வணங்க வேண்டும். பெண்கள் ஆண்களை கடவுளாக வணங்கணும். ஆணின் காலை தொட்டு வணங்கணும். கணவனின் காலை தொட்டு வணங்கணும். ஆண்கள் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். தனது மகனை கூட ஒரு தாய் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அவனோட காலை தொட்டு வணங்கணும். ஒரு பெண் தனது அண்ணனையோ தம்பியோ அவன் காலை தொட்டு வணங்கணும். அப்போது இந்த மரியாதையை ஆண்களுக்கு கொடுக்கல பெண்கள், அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் அந்த கோபம் இருக்குது, அதுதான் வன்முறையாக பாருது. ஆண்களுக்கு உரிய மதிப்பை கொடுக்காம ஆண்கள்கிட்ட ஆண்களுடைய உழைப்பினால்தான் இந்த இயந்திர அறிவியல் உலகமே உருவாச்சுது. இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை, இந்த கட்டிடத்தில் நாம் வசிக்கிறோம், நீங்கள் வசிக்கிற காங்கிரீட் கட்டிடம், இதெல்லாம் யார் பண்ணுது? நீங்கள் படுக்கிறீங்களா சோபா செட்டு அல்லது பெட்டு, பெரிய கட்டில், கிங் சைஸ் கட்டில், இதெல்லாம் யார் செஞ்சது? ஆண்கள் தான். நீங்கள் வசிக்கிறீங்களே காங்கிரீட் கட்டிடம், யார் செஞ்சது? ஆண்கள். நீங்கள் போகிறீங்களே பஸ்ஸு, இதெல்லாம் யார் ஓட்டுறா? ஆண்கள். அதை தயாரிக்கிறது யார்? ஆண்கள். இந்த உலகத்தை, இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்குனது யார்? ஆண்கள். ஆனால் அவனுக்கு உரிய மரியாதை கிடையாது. அவனை வாடா போடான்னு கூப்பிட்றது, வாங்க போங்கன்னு யாரும் கூப்பிட்றதில்ல. அவன் காலை தொட்டு வணங்குறதில்ல. வேறு எதையோ பிள்ளையாரை போய் வணங்குறது, சிவனை போய் வணங்குறது, இந்து மத கடவுள், முஸ்லீம் மத மனுஷங்களை வணங்குறதுக்கு பதிலாக இந்த உலகத்தை உருவாக்குனது ஆண்கள். அப்படின்னா பெண்கள் ஆண்களை தான் வணங்கணும். அதை வணங்குறதை விட்டு போட்டு வேறு மத கடவுள்களை வணங்கும்போது அது ஆண்களை அவமதிக்கிற செயல். ஆண்களை அவமதிக்கணுங்கிறதுக்காகவே செய்கிற செயல். அதனால தான் ஆண்களுக்கு கோவம் என்ன பண்ணுறான்? பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடுகிறான். தனக்குரிய மரியாதையை தர மறுக்கும் பெண்கள் மீது வன்முறையில் ஈடுபடுகிறான். இதுதான் உளவியல் சம்பந்தமாக நம்ம ஒரு பிரச்சனை அணுகும்போது இதுதான் காரணமாக இருக்குது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி பெண் குழந்தைகள் பிறக்கும் போதே பெரியவராக பிறக்கிறாங்கள்ல, அதே மாதிரி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆண் குழந்தைகள் இருக்காங்களா, பிறக்கும் போதே பெரியவங்களாக பிறக்கிறாங்க. அவங்க அப்போது அவங்களுடைய பார்வையில், ஒரு ஆண் குழந்தையோட பார்வையில் தனது அப்பா அம்மா எல்லாம் சின்னவங்களாக தெரிகிறாங்க. ஒரு அப்பாவை ஆண் குழந்தைகள் எப்படி கூப்பிடுவாங்கன்னா வாடா போடான்னு தான் கூப்பிடணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் அப்பா என்ன பண்ணணும்னா தனது மகனின் காலை தொட்டு வணங்கணும், தகப்பன் சாமின்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு ஆண் குழந்தைய பெற்றெடுக்கும்போது அந்த ஆண் குழந்தை தனது அம்மாவையும் வாடி போடின்னு தான் கூடுவோம். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? திமிரு பிடிச்சவனுங்க. நீங்கள் சின்ன ஆம்பளை பசங்கிட்ட இப்படி ஒரு குணம் உண்டு. அதுதான் நம்ம என்ன பண்ணுறோம்? அடங்க மாட்டேன்றான், திமிரு பிடிச்சவன், அப்படி இப்படின்னு சொல்லி அதற்கு வேறு மாதிரியான முத்திரைகளை கொடுத்துட்றோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா செயற்கையான விதிமுறையை பின்பற்ற வேண்டிய இயந்திர அறிவியல் உலகில் இயற்கையான விதிமுறையோடு வாழ முயற்சிக்கிறோம். இயற்கையான விதிமுறைங்கிற என்ன? இப்போ ஆண்கள் பெண்களை ஆண்கள் வாங்க போங்கன்னு கூப்பிடணும், அம்மாவை வாங்க போங்கன்னு கூப்பிடணும். அது இயற்கை விதிமுறை. அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? அங்கே எப்படி கூப்பிடணுமோ அதை இங்கே கூப்பிடணும்னு நினைக்கிறோம். செயற்கையான உலகமான இயந்திர அறிவியல் உலகம், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா இயற்கை விதிமுறைப்படி வாழ நினைக்கிறோம். இயற்கை விதிமுறைப்படி செயற்கையான உலகில் வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுதான் இங்கே உள்ள முரண்பாடு. அதனால தான் வன்முறைகள், தவறான புரிதல்கள். அப்போது இவ்வளோ விதிமுறை இருக்குது, இது ஏன் நமக்கு தெரியலை அப்படின்னா நம்முடைய உணவு முறை அப்படி இருக்குது. நம்முடைய உணவு முறை சுய சிந்தனைக்கு எதிரானதாக இருக்கிறது. நமது உணவு முறை நம்மளை முட்டாளாக்குகிறது, மூட நம்பிக்கைகளை உருவாக்குகிறது, பொய் சொல்ல வைக்கிறது, உண்மைகளை பேச முடியாதபடிக்கு செய்கிறது. அதாவது சோறு, பூரி, பொங்கல், இட்லி, பாயாசம், பிரியாணி, பழைய சாதம், தோசை, சமோசா, பஜ்ஜி, பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு, இதெல்லாம் நம்ம மூளையை மழுங்கடிக்க செய்கிற உணவுகள். அதனால்தான் நமக்கு இவ்வளோ உறவு முறையில் உள்ள இந்த வேறுபாடுலாம் நமக்கு தெரியாமல் போச்சு. உறவுமுறை, நாம் எப்படி உறவுமுறையை பின்பற்றணும், அது நமக்கு நோக்கமே இல்லை. நமக்கு தேவை பணம் சம்பாதிக்கணும். உறவு முறையிலெல்லாம் நமக்கு அக்கறையே இல்லை. அதை யாரை எப்படி கூப்பிட்டா என்ன, அதை பற்றினா நமக்கு பெரிய விசாரணையே கிடையாது. இந்த இயந்திர அறிவியல் உலகத்திற்கு தகுந்தாற்போன்று உறவு முறைகள் எப்படி செயற்கையாக மாற்றி அமைக்கப்படுகின்றன என்பது பற்றி நமக்கு அக்கறையே இல்லை, கவலையே இல்லை, தேடலே இல்லை, ஆராய்ச்சியே இல்லை.
சும்மா எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இயற்கை விதிமுறைப்படி இந்த செயற்கை உலகில் வாழ முற்படுகிறோம். அதனால தான் தவறான புரிதல்கள், சண்டை சச்சரவுகள்.